ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் ஸ்மார்ட் பை டியூட்டோரியல்ஸ். நான் தான் உங்கள் மேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரெஜெக்ஷன் அப்படின்னா என்ன, டினைல் அப்படின்னா என்னென்னு இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட ஆஸ்பெக்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெஜெக்ஷனாக என்ன, அப்புறம் டினைலாக என்ன. ஃபர்ஸ்ட், when it happens, எப்போ வந்து ரிஜெக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிளைம் ப்ராசஸிங். டினைல் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கிளைம் ப்ராசஸிங். ரீசன்ஸ் எதுனாலும் ரிஜெக்ஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங், இன்வேலிட் இன்ஃபர்மேஷன். டினைல் எதால் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேயர் டிசைட் நாட் டு பே. எக்ஸாம்பிள்ஸ், ரிஜெக்ஷன் ஆர்டரோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா wrong date of birth, invalid CPT, missing modifier, incorrect payer ID. இதனாலும் ரிஜெக்ஷன் நடக்கும். இதுவே டினைல் எதுக்காக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் நெசசிட்டி நாட் மெட், நான் கவர்ட் சர்வீஸ், டைம்லி லிமிட்டிங் ஃபில்லிங். இதனால பார்த்தீங்கன்னா டினைல் நடக்கும். கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷனுக்கு கிளைம் நெவர் என்டர்ட் பேயர் சிஸ்டம். அதாவது ரிஜெக்ஷன் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பே சிஸ்டம்மை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது பேயர் அண்ட் ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது மாதிரி ரிஜெக்ஷனில் 2 டைப் இருக்குது. இதில் பேயருக்கு சப்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நடக்கிறது தான் பேயர் அண்ட் ரிஜெக்ஷன். அதாவது ஆக மொத்தத்தில் கிளைம் வந்து சப்மிட் ஆகலை பேயருக்கு, அதனால தான் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இதுவே வந்து டினைல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா? கிளைம் வாஸ் ப்ராசஸ்ட், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டினைல் அப்படின்னு சொல்லுவோம்.